வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை டு கோயம்புத்தூர். ஸோ எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம போயிடலாம். ஏன்னா சிவராத்திரிக்கு அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஸோ இனிமேல் தான் எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, ஸோ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மதுரையிலேருந்து தான் நம்ம கிளம்புறோம். ஓகே, கரெக்டாக காலவாசல் வழியாக வந்து அந்த பைபாஸை பிடிச்சி அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ பழனி அந்த சைடு ரூட்டாக தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ கூகுள் மேப்பு அதான் சொல்கிறாப்புல. ஸோ அதுபடியே போகலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா புளிய மரத்தோடு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக போக ரோடு ஓகே தான், நோ ப்ராப்ளம். இப்போ மணி பார்த்திங்கன்னா நான் கிளம்புறது 11 மணிக்கு கிளம்புறேன். ஓகே, ஸோ இப்போ பைபாஸில் ரைட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ காரணம் இங்கிட்டு லாரிக்காரனும் வழி வர மாதிரி தெரியலை. ஸோ இருந்தாலும் நம்ம பூந்து அடித்து பறக்க விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பைபாஸ் நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி முழுக்க வீடியோ ஃபுல்லாமே ரைடாக தான் இருக்கும். எந்த பிளேஸ் அதெல்லாம் வந்து காமிக்க போகிறதில்ல. ஸோ ரைடு மட்டும்தான். ஸோ பைபாஸ்லாம் எப்படி இருக்குது, போகிற வழியில் என்னென்னலாம் இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே நான் காமிக்கிறேன். ஸோ பைபாஸில் எப்படி தான் நம்மளுக்கு காரு பஸ்லாம் போகும், நம்ம தான் பார்த்து பொறுமையாக போகணும். ஸோ எப்போயுமே வளையும் போது சரி, இங்கிட்டு வளையும் போது சரி, இண்டிகேட்டர் போட்டு வளைஞ்சு போகிறது பெஸ்ட்டு. கையை காமிக்கிற பழக்கம் வச்சுக்க கூடாது. எப்போ போல் சொல்கிறதா, வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஆயில் செக் பண்ணிக்கணும். நம்மளோட செயின் இதெல்லாம் நம்ம லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அதையும் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். எல்லா செக்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா லாங் ட்ராவலுக்கு என்றைக்குமே வண்டியை செக் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா ஊடால போயிட்டு ஏதாவது ஒரு பஞ்சர் ஆனால் கூட நம்ம அந்த நேரத்தில் ஹெல்ப் கேட்குறது ரொம்ப கஷ்டம். அது பைபாஸில் ரொம்ப கஷ்டம். அதனால் என்றைக்குமே வந்து செக் பண்ணிட்டு போங்க. ஊருக்குள்ளே ஓட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். எப்படி பக்கத்தில் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்துடுவாங்க, பக்கத்தில் ஒரு ஷாப் ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் வெளியில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போகணும். ஓகேங்க, ஸோ ஓரளவுக்கு ரைடு நல்லபடியாக போய்க்கிருக்கு. ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல குளிர்ச்சியான ஒரு இடம். அங்கே இந்த சிறுவாணி ஃபால்ஸு, ரெண்டாவது ஈசா டெம்பிள் இதெல்லாம் அப்படி பார்க்குறதுக்காண்டி தான் மெயினாக நான் ரைடு போகிறேன். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இங்கேருந்து மாதிரி போனால் எவ்வளோ நேரத்தில் போகலாம் அப்படின்றதை மெஷர் பண்ணிகிட்டே தான் நான் போகிறேன் ஒவ்வொரு டைமும். ஓகே, ஸோ ரைடு நல்லபடியாக போய்க்கிருக்கு. கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கிருக்கேன். ஏன்னா ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீட் போகிறேன். ஸோ ரொம்பலாம் ஸ்பீடாலாம் போகல. ஸோ நார்மல் ஸ்பீடு நம்ம ஜிக்ஸர் 150 எவ்வளோதுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிருக்கேங்க. ஓகே, ஸோ ரோடோட இது சூப்பராக இருக்குங்க. ஓட்டுறதுக்கும் சரி நல்லாவே இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்கிட்டு உள்ள பைபாஸ் நல்லா இருக்குது, சென்னைக்கு போகிற பைபாஸும் சரி நல்லா தான் இருக்குது. பார்ப்போம். ஸோ போகிற வழியில் வேறு ஏதாவது இடத்துல ரோடு சரியில்லைன்னா அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கூகுள் மேப்பில் அப்போக்கப்போ ரூட்டு கொஞ்சம் மாற்றிலாம் காமிக்கும். அது வந்து அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடு ரஷ்ஷாக இருக்கும், ரோடு சரியில்லாமல் இருக்கும். ஸோ எனக்குமே ஃபஸ்ட்டாக கூகுள் மேப்பில் காமிக்கிறத நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ரெண்டாவது ஆப்ஷன் 3 ஆப்ஷன் காமிக்கும். இந்த 3 ஆப்ஷன்லாம் தொட்டுறாதீங்க. நீங்கள் போகிறதுக்கு லேட்டாகும். நீங்கள் அப்போக்கப்போ அடிக்கடி பிரேக்கும் கிளச்சையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன், கூகுள் மேப்லேயே ஃபஸ்ட்டே போட்டு பார்த்துருங்க. அந்த மேப் போட்டிருக்க பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் கூகுள் மேப் அடிக்கடி பார்க்கணும் அவசியம். அந்த போர்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த போர்டு சைடு போய் நம்ம ஈஸியாக போய்க்கலாம். ஓகே, அப்படியே ரைடு என்ஜாய் பண்ணுங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை இருக்குது, அதனால இந்த இடத்துல வந்து நான் மெயினாக ஆன் பண்ணது. ஸோ அந்த மலை பகுதி அவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஸ்கையும் சரி ரொம்ப கிளியராக இருக்குல்ல. ப்ளூ கலர் நம்ம ஒரு பாலத்து மேலே ஏற போயிருக்கோம். அந்த ஸ்கைக்கும் அந்த மலைக்கும் பார்க்கும்போது சொர்க்க கதவு திறந்த வந்த மாதிரி இருக்குங்க. வைகாதி அந்த நேரத்தில் திறப்பாங்க இல்லையா, சொர்க்கவாசம் திறந்தால் எப்படி இருக்கும், கூட்டம் அந்த மாதிரி இருக்குங்க இங்கே. அந்த கிளைமேட்டும் அந்த இது. ஸோ இப்போ நார்மலாக தான் இருக்குது. போக பார்த்திங்கன்னா மதியமாக ஆயிடுச்சுன்னா வெயில் பயமாக கொடுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ மதுரையிலலாம் சொல்லவே வேண்டாம். இப்போ உள்ள சுச்சுவேஷன் கரண்ட் படி பயங்கர வெயிலுங்க. சாதா வெயிலெலாம் இல்லை, பயங்கரமான வெயில். ஏதோ தாக்கு பிடிச்சி போய்க்கு இருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு இந்த வெயில் தாங்குதுன்னு. ஏன்னா சித்திரை திருவிழா வேறு வரப்போகுது. ஸோ ரொம்ப மெயினான நாள்.
அன்றைக்கெலாம் வந்து நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கணும்னு ஒரு மோட்டிவேட்டோடு இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து அந்த கொடி ஏற்றத்துலேருந்து எல்லாமே நம்ம எடுக்கணும், அதுக்குரிய டேட்டுக்குரிய கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணி அதை நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணணுன்ற ஒரு இதுல இருக்கும். ஸோ வெயில் எப்படி அடிக்க போகுதுன்னு தெரில. ஸோ அது அப்போ தான் ஆண்டவனுக்கு வெளிச்சம். ஓகேங்க. ஸோ ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால கொஞ்சம் ஃபஸ்ட்டாக போகிறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிட வேண்டாம். என்றைக்குமே ஸ்லோ ஸ்பீடு தான் பெஸ்ட்டு. ஸோ நான் ரோடு ரொம்ப வருஷமாக நான் ஓட்டேன். 2வது ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறனால தான் கொஞ்சம் நான் மூவ் பண்ணுறேன் ஒழிய, மற்றபடி நான் ஃபாஸ்ட்டாக போகணும், ரேசர் அந்த மாதிரி அந்த நோக்கத்துலலாம் நான் ஓட்டலை. ஸோ நார்மல் ஜஸ்ட் ஒரு ரைடு தான். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குன்றக்காக தான் நம்ம போகிறது. அதில் ஏதாவது ஒரு ஆபத்தாச்சுன்னா ஃபேமிலிக்கும் பிரச்சனை, மற்ற நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் வந்து எப்போயுமே ஸ்லோவாக போகிறது பெஸ்ட்டாக வச்சுக்கணும். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு பாலத்தில் ஏறுறோம். ஸோ அதுலேயும் அந்த மலை பகுதி வர்றது ஃபுல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சு தான் போகிறேன். நான் ஃபுல் வீடியோவும் காமிக்க முடியாது. ஸோ அதில் பிட்டாக காமிக்கும் போது நல்லா இயற்கை காட்சி வரதா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்க. எப்பயும் போல் டோல் பூத்து வந்திருக்கு. எப்பயும் சொல்கிறதான் காருக்காரங்க பாவம். நல்ல வேலை பைக்குக்குன்னு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சிரமம். நம்ம போகிறதுக்கும் 50-100 வாங்க ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு இதை விட அதிக செலவாக இருக்கும் ஒரு ட்ராவல் போகிறதுக்கு. ஸோ நம்ம நாட்டில் தான் இல்லாமல் இருக்குது. சில ஏரியாலெலாம் அதர் ஸ்டேட்லாம் இருக்குது. நான் ஒரு டைம் கட்டியிருக்கேன். ஒரு 75 ரூபானமோ நம்ம பைக்குக்கு மட்டுமே கட்டியிருக்கேன். ஒரிசா பக்கம் இன்னும் ஞாபகம் இருக்குது. கோவா போகும்போது அந்த ஒரு சைடில் மட்டும் வாங்கியிருந்தாங்க. மற்ற ஸ்டேட்டில் கூட அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த ஒரு ஸ்டேட், ஸோ கர்நாடகா அந்த ஒரு ஸ்டேட் வாங்கியிருந்துச்சு. அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு நாள். ஓகேங்க. ஸோ பழனி பக்கம் போட்டு ஒரு ரோட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும். என்றைக்குமே போர்டையும் நல்லா பார்த்துக்குங்க. ஒரு டைம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு விசாரிங்க. இங்கே எதுவும் பாலம் எதுவும் போகிறாங்களா, ரோடு இருக்கா, பாதை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போங்க. என்றைக்குமே கேட்குறதுல தப்பே இல்லை. நம்ம கேட்காம ஒரே போக்காக போனோம்னா அந்த இடத்துல ஏதாவது லாக் ஆகிரும். அப்புறம் சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கு வர மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நான் நிறையா ஆகிருக்கேன். அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். பக்கத்தில் உங்கள்கிட்ட கேளுங்க, இங்கிட்டு போகலாமா இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு. ஏன்னா சில பேர் டேக் டைவர்ஸ்ன்றதை போடாமல் விட்டுருவாங்க. இந்த போர்டு கீழே விழுந்து கூட கிடக்கும். நம்ம வாட்டம் பாதை இருக்குன்னு போயிடுவோம். அப்புறம் மறுபடியும் திரும்பி வர மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் அந்த பழக்கம் மட்டும் வச்சுக்க வேண்டாம். ஓகே. அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஓகே. உங்கள்கிட்ட ரோடு கொஞ்சம் சிறுசாக தாங்க இருக்குது. ரொம்ப பைபாஸ் லெவலுக்குலாம் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் பழனியை தாண்டதுக்கப்புறம் ரொம்ப பெருசான ரோடு இதாக இல்லை. ஆனால் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, ஃப்ரீயாக இருக்குது. எந்த ஒரு க்ரௌடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கனால நம்ம கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்க. ஸோ போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த செம்பருத்தி பூ பார்த்தேன். எல்லா செம்பருத்தி பூவும் சொல்லுவோம் இல்லையா, சின்ன வயசில் படித்ததெல்லாம் சூரியன் பக்கம் மட்டும்தான் உதிச்ச பக்கம்தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு திசையில் இருந்துச்சு. மிச்சதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஒன்று மட்டும் சம்மந்தமே இல்லாத ஒரு திசையில் இருந்தாப்புல. ஸோ அதனால தான் மென்ஷன் பண்ணி இதை ஒரு வீடியோவாகவே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ நல்ல ஒரு வீடியோவாகவே வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம ரைடாக எடுத்து கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்க, ஒரு கோயில் இருக்குது. பட் அதை சுற்றி மரங்கள்லாம் இது இருக்கான. ஸோ பழைய காலத்து கோயில் போல் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்களோ என்னமோ. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ மெயினாக நான் அந்த பக்கம் போகும்போது சிவன் கோயில் தெரிஞ்சிச்சு. ஸோ உள்ளே அப்படி என்ன இருக்குது, என்றைக்குமே நான் எக்ஸைட்மெண்ட் ஆகி நான் உள்ளே போயிடுவேன். ஸோ அப்படி உள்ளே போகும்போது நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ஏதோ கும்பாபிஷேகம் நடக்குது. ஆனால் சிவன் கோயில் தான் நம்ம போகிற வழியிலே இருந்துச்சு. அதனால் ஸோ கொஞ்சம் சைடெலாம் போய் பார்த்தேன். அங்கிட்ட அன்னதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ டைமிங்கும் கொஞ்சம் 12 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பாடு டைம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் ரைடை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதை லைட்டாக ஒரு விசுவலாக மட்டும் மேலாப்பில் வீடியோ எடுத்துகிட்டு ஸோ அப்படியே ரிட்டன் இந்த சைடு வந்து இங்கிட்ட சூலாயுதத்தோட ஒரு கருப்பர் மாதிரியே இருந்தார். ஸோ அதை கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு டீப்பாக காமிக்கிறேன் பக்கத்தில் போய். ஸோ நைஸ் வியூ. ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம ரைடை அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ அங்கே இப்போ ஒட்டஞ்சத்திரம் வழியாக தான் நம்ம போய்க்கிருக்கோம். கரெக்டாக பார்த்து போங்க. ஸோ போர்டே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கூகுள் மேப்பையும் பாருங்கள். பக்கத்தில் ஒரு ஆல்ட்டையும் கேட்டுக்குங்க. என்றைக்குமே 3 இது நம்ம ஃபிக்ஸ்டு ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரோட்டில் போங்க. நீங்களாக கூகுள் மேப் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா
கண்டிப்பாக அவரோட வேலையை காமிச்சிருவாங்க. ஸோ குட்டிச்சாத்தான் தான் நம்மளோட கூகுள் மேப்பு எனக்கு நல்லா தான் காமிப்பான். ஒவ்வொரு டைம் ஒரு மிஸ்டேக்காக பண்ணிவிட்டுருவோம். அப்போது நம்ம 2 கைடன்ஸாக வச்சுருக்கோம். ஸோ ஒன்று போர்டு, ஒன்று நம்ம பக்கத்தில் யாராவது போகிறவங்ககிட்ட கேட்குறது. இந்த 2 விஷயத்தையும் மறந்துடாதீங்க. ஸோ லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஸோ நல்லபடியாக போய்க்கிருக்கோம். ஸோ நான் போகிற வழியில் பார்க்கும்போது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், கரெக்டாக பழனிக்கு முன்னாடி நினைக்கிறேன், காட்டு தீன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப பரவி போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப பவமூட்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது. ஸோ மிஸ்டோ அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகலை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இடத்துல யாராவது குடிக்க போயிருந்தாலும் ஸோ பாட்டில் உடச்சிருந்து அந்த பாட்டிலேருந்து இப்போ வர வெயிலுக்கு அதுக்கும் அந்த இடத்துல ஒரு ஹீட் எனர்ஜி உருவாகி அது தீப்பற்றி இருந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன். 2வது யாராவது கொளுத்தி வேணும்னு கூட கொளுத்திருக்கலாம், இல்லை தெரியாமல் ஏதாவது விபத்து நடந்திருக்கலாம், இல்லை அதிக வெளிச்சப்பட்டு ஏதாவது ஒரு தீவிரத்துக்கூட அந்த சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஆனால் நான் போகும்போது நான் அப்போ காட்டு தீன்றதை பார்த்தேன். அப்படியே பரவிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துலேருந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ காடுகளை நம்ம காப்பாற்றுறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட அந்த காடு தீ இன்னும் பரவுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து கூட அரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பாலத்தில் கீழே இறங்கிட்டு இந்த எனக்குமே பால் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஃபுல் ஸ்பீடில் ஏற்றிடும். ஏன்னா அது ஓகேங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடரு, ஆனால் இவங்களாம் ப்ரொஃபஷ்னல் ரைடுங்க. ஃபுல்லாக இதிலே அர்ப்பணிச்சிடுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் காமிச்சிட்டு தான் நான் அவங்களுக்கு அது ஒரு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அதையே சாப்பிட போகிறேன். ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஐஸ் ஒன்று சாப்பிட்டுட்டேன், அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஸோ நான் சாப்பிட்டு இருக்கும்போது என்னோடய கோபுரோவை பார்த்துட்டு, 2வது அந்த செல்ஃபி ஸ்டிக்கு இதெல்லாம் லென்த்தாக வச்சுருந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சைடில் வந்தாங்க இல்லையா, ஸோ நம்மளோட கைஸ் அவங்கள பார்க்கும்போது மிலிட்ரி மேன் செட்டப்பில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ரைட் ஜாக்கெட்லாம் போட்டு சைடில் அந்த இதெல்லாம் வச்சுருக்கெல்லாம் பார்த்தா அவங்க மிலிட்ரி போல். இவங்களாம் வந்து ரோட்டில் பாதுகாப்பு காட்டி இருப்பாங்க போல். ஸோ அதனால் கண்ணெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, சேஃப்டியாக இருப்பாங்க போல். ஸோ சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் பக்கத்தில் உள்ள என்னை கேட்குறாங்க, நீங்கள் ஆர்மிங்களா அப்படியா? எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ நாங்களாம் ரைடுப்பா, எனக்கு சேஃப்டிக்காக சேஃப்டியாக போட்டிருக்காங்க, மற்றபடி நீங்கள் வேறு இதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம், நம்மளை மாதிரி மனுஷங்க தான். ஸோ சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்காங்க, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்மி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த கேமராவை பார்த்துட்டு இதுதான் வழி மாறி போயிட்டீங்கன்னா இது கரெக்டாக சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்டார். ஸோ இருந்தாலும் நம்ம அவங்க கேட்குறாங்க, அவங்க நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றி. ஸோ இல்லைங்கய்யா, இந்த மாதிரி நம்ம போகும்போது வீடியோ எடுக்கிறோம், 2வது இயற்கை காட்சிலாம் எடுக்கிறதுலாம் நம்ம யூடியூப்பில் இதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்களா, சரி 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 அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் என்னையா தெரியும், அவங்களாம் சொன்னால் புரியாக போகுதுன்னு அப்போ நம்ம மண்டையாக பேசக்கூடாது. அவங்களுக்கு மதித்து அவங்க கேட்கும்போது நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்க. ஓகேங்க. ஸோ ஓகே, நமக்கு ரைட் நல்லபடியாகவே போய்க்கிருக்கு. இன்னும் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போய்க்கிருக்குங்க. அப்படிங்கப்போ ரூட்டு மாறும், கரெக்டாக அதை கேட்டு கரெக்டாக போய்க்குங்க. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஸோ கோயம்புத்தூர். ஓகே. ஸோ ஒரு போர்டு வருது, இந்த போர்டில் பார்த்துக்கலாம். ஸோ தாராபுரம், ஸோ ஸ்ட்ரைட்டாக தாராபுரம் தாங்க நம்ம போய்க்கிருக்கோம். ஸோ கரெக்டான ரூட்டில் தான் நம்ம போகிறோம். சரி, அந்த போர்டு நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா, ஸோ போர்டு என்றைக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும், இல்லாத இடத்துல மட்டும் கூகுள் மேப் அப்பைக்கும் பார்த்துக்குங்க, சரிங்களா? ஓகேங்க. ஸோ ரைடு நல்லபடியாக கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கோம். ஸோ ரோடு ஃப்ரீயாக இருக்கனால கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு ஏற்றிக்கிறேன். ஓகே ஓகேங்க. ஸோ லாங் டைமாக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவெண்ட் டயத்துக்கு மேலே தான் என்னோடய வியூவர்ஸ்லாம் பார்க்குறதுனால ஸோ ஈவெண்ட் டயத்துக்கு மேலே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ போகிற டைமிங்கு. ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் இன்னமும் ட்ராவல்ஸ் சம்மந்தமாகவும் அங்கே என்னென்ன இருக்குது, எவ்வளோ சேஃப்டியாக போகலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காற்றாலைங்க. ஸோ இப்போ நம்ம வர சைடு காற்று அதிகமாக உள்ள சைடு போல். ஸோ அதனால் காற்றாலைகள் அதிகமாக இருக்குது.
அதனால் சைட்லேயும் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தூரத்தில் போகும்போது நம்ம வீட்டுக்கு ஃபேன், டேபிள் ஃபேன் மாதிரி தான் தெரியுது. பக்கத்தில் போகும்போது தான் தெரியுது அது நமக்கு எவ்வளோ பெருசுனா. அதோட ரெக்கை மட்டுமே செம்ம நீளங்க. இது மாதிரி வந்துக்கும்போது பார்த்துருக்கேன், அந்த இடத்துல ஃபோட்டோவும் எடுத்துருக்கேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இல்லை, ஸோ நார்மலாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம போய்க்கிருக்கோம். ஸோ ஒவ்வொரு காற்றால் மட்டும் தான் சுற்றுது, ஒவ்வொரு காற்றாலெலாம் அந்த காற்றுக்கு ஆளலை. ஸோ இதுலேருந்து மின்சாரம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இயற்கை மூலமாக எடுத்து நம்ம போனாலே போதும். ஸோ பூமி நோன்ற வேலை இந்த மாதிரிலாம் வச்சுக்காமல் இந்த மாதிரி இயற்கை மூலியமாகவே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சீமான் சொன்ன டைலாக் மாதிரி எவ்வளவோ வழிகள் இருக்குது, நம்ம அதை பற்றி கடைப்பிடிச்சோம்னா இயற்கை தேவலாம் நம்ம அழிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இயற்கை அழிக்காமல் இருக்கிறதா நமக்கு வால்பாறை வந்து முடிஞ்சிச்சு, இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம கோயம்புத்தூர் முடிச்சுட்டு வால்பாறை தான் போகிறதா பிளானு. ஆனால் இங்கே போகும்போதுமே நல்லா இருந்துச்சுங்க. காரணம் வந்து அந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டு, ரெண்டாவது புலி, சிறுத்தை, கருங்குரங்கு, காட்டுப்பன்னி, இதில் பார்த்தது 2 மட்டும் பார்த்தேன். காட்டுமணியும் அங்கே கருங்குரங்கையும் பார்த்தேன். புலிகள் சவுண்டுலாம் கேட்டுச்சு, யானைகளோட சவுண்டெலாம் கேட்டுச்சு. சவுண்டை மட்டும்தான் என்னால் அப்சர்வ் பண்ண முடியும் சொல்லி பக்கத்துலலாம் பார்க்கணும். ஆனால் சில டைம்களில் டூரிஸ்ட்டு போகும்போது காடு அந்த யானை வந்து மறைக்கிறது உண்டு, அவங்களுக்குலாம் ஒரு லக்கு தான். ஆனால் திடீர்னு அது கோவப்பட்டுச்சுன்னா அடித்ததான். ஓகேங்க, ஸோ மதியமானதுனால நம்ம கரெக்டாக சாப்பாடு டயத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்க, அப்படியே ஒரு சாப்பாடு போட்டு போயிடலாம். ஓகேங்க, ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நெருங்கி ஆல்மோஸ்ட் நம்ம கோயம்புத்தூரே வந்துட்டோங்க. ஸோ கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஸோ ஸ்லாங்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒன்று ரெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களே கேளுங்க. ஒரு டீ கடையில் போய் ஒரு சீனி ஜாஸ்தியாக போட்டு கொடுங்கன்னு சொல்லவும் நீங்கள் உடனே சிவகங்கா மாதிரியான்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு அவர் சிவகங்கா மாதிரியா எப்படி கேட்டார், எப்படின்னு கேட்டீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா இங்கே எல்லாருமே சர்க்கரைன்னு தான் சொல்லுவாங்க, சீனின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த பக்கம் உள்ளவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், அது எந்த ஊர்னு நோக்கன்னு கண்டுச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க பேசுகிறதும் அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஒரு வீடியோவில் கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஒருத்தவங்கள்ட்ட அட்ரஸ் கேட்கும்போது அவங்க அவ்வளோ ஒரு மரியாதையோடு சொல்லுவாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அது கேட்குற. அந்த அண்ணா, நம்ம அண்ணே அப்படிங்குவோம், அங்கே அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி ஏனுங்க மாமா சொல்லுங்கள் என்ன வேணும், சரிங்க மாமா அப்படின்னு வந்து ஒரு மரியாதையோடு அந்த கொங்கு தமிழ் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏனுங்க மணி ஏன்டோ வந்தாடிங்க அப்படின்னு பண்ணுற மாதிரி அவங்கள கலாய்க்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். ஆனால் ஈசா கோயிலுக்கு எப்படின்னா இதில் போவா இது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க பேசின விதம்லாம் இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர். அதே மாதிரி சென்னை சைடு போகும்போதும் ஒவ்வொருத்தவங்களும் கொஞ்சம் நல்லா மரியாதை அழகாக பேசுகிறாங்க. சில பேர் ரூட்டு கேட்டதுக்கு ஐயே டென்ஷனாக இருக்குதுப்பா போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மூஞ்சில் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வித்தியாசம் ஸ்லாங், அது அவங்களுக்கு அது நார்மலாக பேசுகிற மாதிரி. ஸோ அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ ஓகே, ஸோ எனிபடி, ஸோ லாஸ்ட்டாக நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தான் நம்ம பைக் போய்க்கிருக்கு. ஸோ நான் இப்போ வந்துருக்க காரம் வந்து ஈசா டெம்பிளுக்கு தான். ஸோ அந்த டைமுக்கு போகிறதுனால அந்த பக்கம் க்ரௌடு அதிகமாக தான் இருக்குது. யாரும் சிவராத்திரி அன்னைக்கு வரணும்னு நினச்சால் முன்கூட்டியே வந்துடுங்க. அதே மாதிரி அங்கே டிக்கெட் ரேட்லாம் கூட. ஸோ ஃப்ரீ டிக்கெட்லேயே கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்து பார்க்குற அளவுக்கும் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அதனால் வந்து காசு இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும் அப்படிலாம் இல்லை. அடுத்த நாள் போனோம்னா எல்லாமே ஃப்ரீயாகிடும், நம்ம பக்கத்தில் போய் கூட வேண்டிக்கலாம். அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி சிவராத்திரிக்கு வேறு எங்கேயா போகலாம் அப்படின்னா திருவாரூர் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பெஸ்ட் ஊர் என்னோடய வீடியோலையும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்க, ஸோ ஒரு வழியாக நம்ம கொங்கு நாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ குளிர்ச்சியான ஏரியா அண்ட் சிறுவாணி ஃபால்ஸையும் அந்த போகிற வழியே பார்த்தாச்சு. ஓகேங்க, ஸோ வீடியோ எண்டுக்கு லாஸ்ட் கடைசி வந்துட்டேன். ஓகே, பாய்.